We are going to discuss the chapter Theory of Cost, the most important chapter where you are going to connect the cost and revenue. The connection between cost and revenue will be the base for determining the prices for the various markets. Theory of cost la cost analysis. Cost analysis. Cost analysis na enna appdi சொன்னக்க, it's nothing but knowing the behavior of cost. Knowing the behavior of the cost. How the cost behaves with respect to the commodity we manufacture, as well as the factors of production we involve in it. அதுதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். behavior of cost with respect to or in relation to output size. Larger the output, larger the total cost, and least will be the variable cost per unit, means variable cost per unit. அதிகமான குவான்டிட்டியை நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க அதிகமான காஸ்ட் செலவாகும். ஆனால் பர் யூனிட் பேசிஸில் பார்த்தா சீப்பராக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம சப்சிக்வெண்ட்டாக படிக்க போகிறோம். இதில் பொறுத்த வரைக்கும் காஸ்ட் அனாலிசிஸில் வாட்ஸ் த கோர் அப்படின்னு சொன்னாக்க பிஹேவியர் ஆஃப் த காஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு தி வேரியஸ் எலமெண்ட்ஸ் ஹியர். ஒன்று அவுட்புட் சைஸ் வேரி பண்ணிங்கன்னா காஸ்ட் வேரி ஆகும். ஸ்கேல் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் வேரி பண்ணிங்கனாலும் காஸ்ட் வேரி ஆகும். ஹவ் ஆர் யூ கோயிங் டு மேனுஃபேக்சர், ஸ்கேல் ஆஃப் ஆப்ரேஷன், small scale, large scale, medium scale. Large scale gives us lower cost per unit, but ultimately we incur more costs. Prices of factors of production. நீங்கள் எதை மேனுஃபேக்சர் பண்ணுறீங்களோ அதுக்கு தேவையான ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், லேண்ட், லேபர், கேபிட்டல் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப்னு லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். அவங்களுடைய காஸ்ட் அதிகமாச்சுன்னா, அந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுடைய காஸ்ட் அதிகமாச்சுன்னா, த காஸ்ட் வி ஸ்பெண்ட் ஃபார் மேனுஃபேக்சரிங் த கமாடிட்டி வில் ஆல்சோ பி ஹையரர். இது எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுதுங்கிறது படிக்கிறது தான் இந்த காஸ்ட் அனாலிசிஸோட மெயின் தீம். காஸ்ட் ஃபங்க்ஷன். காஸ்ட் ஃபங்க்ஷன் இதில் வந்து காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட், காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் டிபெண்ட்ஸ் ஆன் த டிட்டர்மினேஷன் ஆஃப் த காஸ்ட், டிட்டர்மினன்ஸ் ஆஃப் த காஸ்ட், சாரி, டிட்டர்மினன்ஸ் ஆஃப் த காஸ்ட். என்னெல்லாம் டிட்டர்மினன்ஸ் ஆஃப் காஸ்ட்னு சொன்னால், ஃபேக்டர் ப்ரைஸ், ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுடைய ப்ரைஸ் காஸ்ட்லியராக இருந்துச்சுன்னா அதை வச்சு மேனுஃபேக்சர் பண்ணுறது கமாடிட்டி காஸ்ட்லியராக இருக்கும். உட்டு ரேட் அதிகமாச்சுன்னா நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுற டேபிளுடைய வேல்யூம் ஜாஸ்தி தான் இருக்கும். ஸோ த டேபிள் வேல்யூ டிபெண்ட்ஸ் ஆன் த காஸ்ட் ஆஃப் த ரா மெட்டீரியல். த டேபிள் வேல்யூ டிபெண்ட்ஸ் ஆன் த காஸ்ட் வி ஸ்பெண்ட் ஃபார் த லேபர். த டேபிள் வேல்யூ சேஞ்சஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த டெக்னாலஜி வி யூஸ். அப்போ அந்த டேபிளுடைய டோட்டல் காஸ்ட்டோ பர் யூனிட்டுக்கு என்ன டேபிள் காஸ்ட் ஆகுது, இல்லை ஒரு கமாடிட்டி மேனுஃபேக்சர் பண்ணிங்கன்னா பர் யூனிட் காஸ்ட் எவ்வளோ இருக்குது, டோட்டல் காஸ்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொன்னாக்க அதை நிர்ணயம் பண்ணக்கூடிய ஃபேக்டர் அதான் டிட்டர்மினன்ஸ் ஆஃப் காஸ்ட். யாருன்னா ஃபேக்டர் ப்ரைஸஸாக இருக்கலாம், ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுடைய ப்ரைஸாக இருக்கலாம், சைஸ் ஆஃப் த அவுட்புட், டெக்னாலஜி. ஸோ என் நம்பர் ஆஃப் அதர் ஃபேக்டர்ஸ் வி ஹேவ். இந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஃபார் த பர் யூனிட் வேல்யூ, யூனிட் காஸ்ட்டாக இருந்தாலும் சரி, டோட்டல் காஸ்ட்டாக இருந்தாலும் சரி, டிபெண்ட்ஸ் ஆன் the independent variable on a factor prices, size of the output and technology. So all these things are independent variable, these two are the dependent variable. So mathematical relationship between the cost for the product finished or manufactured and the cost incurred for the determinants of the cost, which is nothing but factor price and the size of the output, idellama vandirukku, idu cost function. So cost analysis la behavior of cost, cost function is nothing but the mathematical relation. That's all. என்ன மாதிரியான காஸ்ட் எல்லாம் நமக்கு இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we have to understand. So the cost concept, what are the different varieties of cost we have, அதோட நேச்சர் எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. The first part, மொத்தம் 7 பார்ட் நம்ம பார்க்க போறோம். The first block we are going to discuss here is accounting cost and economic cost. Accounting காஸ்ட்னா செலவாச்சு நீங்க எழுதி வைக்கிறீங்களே அக்கவுண்ட்ஸ்ல, அதுதான் அக்கவுண்டிங் காஸ்ட். ஓகே, என்ன நீங்கள் அக்கௌண்ட்ஸில் காஸ்ட்னு எழுதுறீங்களோ அதான் அக்கௌண்டிங் காஸ்ட். யூஸ்வலி த காஸ்ட் இன்வால்வ்ஸ் அவுட்ஃப்ளோ ஆஃப் கேஷ். ஸோ பேமெண்ட் இருக்கணும் ஃபார் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு நீங்கள் கொடுக்குற பேமெண்ட் வந்து உண்மையிலுமே கையிலேருந்து கேஷ் வெளியே போகுது, ஆர் எக்ஸ்பிளிசிட் காஸ்ட்னு சொல்லலாம். கிளியராக தெரியும் இந்த பணம்லாம் வெளியே போகுது அப்படின்னு சொல்லிட்டு. லேண்டு, லேபர், கேபிட்டல் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப். லேண்டுக்கு நீங்கள் ரெண்ட் கொடுக்கணும், லேபருக்கு சேலரி கொடுக்கணும், கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும், ஆண்டர்பிரினருக்கு ப்ராஃபிட் ஆர் லாஸ் அல்டிமேட்லி வில் பி கிவன். ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்து கொடுக்குறோம், பணம் வெளியே போகுது, explicitly available, so you are going to record that in your accounts. That is why it is called accounting cost. Second block is all about economic cost.
எக்கனாமிக் காஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா அந்த அக்கவுண்டிங் காஸ்டோட சேர்ந்து ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டும் நீங்க சேர்க்க வேண்டியது இருக்கு. யூ ஹேவ் டு ஆட் தி ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்ங்கிறது இம்ப்ளிசிட் காஸ்ட், உண்மையுமே கேஷ் அவுட்ஃப்ளோ இன்வால்வ் ஆகாது அப்படிங்கிறது அவுட்புட் காஸ்ட். ஒரு பி ஃபார்ம் படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட் மெடிக்கல் ஷாப் ரன் பண்றார். மெடிக்கல் ஷாப் ரன் பண்றதுக்கு அவருக்கு எவ்வளவு செலவு பணம் வருமானம் வருதுன்னா ஒரு மாசத்துக்கு 50,000 rupees கிடைக்குது. he gets 50,000 rupees as revenue. அந்த 50,000 rupeesக்கு அவர் என்னென்ன செலவு பண்றாரு அப்படின்னு சொன்னாக்க அந்த லேண்ட் பிளேஸுக்கு ரெண்ட் கொடுக்குறார், அவர் 10,000 rupees கொடுக்குறார். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு 5 lakhs அது இன்ட்ரெஸ்ட் கொடுக்க வேண்டியதா இருக்கு, அது ஒரு 5,000 rupees he has to pay interest. And whatever the returns or risk he faces for that also he gets ultimate profit and loss from the business. Okay, so profit and loss இதெல்லாம் கிடைக்குது. லேபர் தென் யாராவது ஒரு ஆள் போட்டிருந்தாங்கன்னா probably some employees are there, for them around 10,000 rupees spent. 50,000 இதெல்லாம் போக 25,000 rupees மிச்சம் இருக்கு. 25,000 he gets as a surplus. 10,000 இதுதான் வந்து என்னது உங்களுக்கு ELLCக்கு லேபருக்கு, கேபிட்டலுக்கு, லேண்டுக்கு தென் கேபிட்டலுக்கு, இது லேபருக்கு, இது தன்னுடைய ரிசல்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இதுதான் கிடைக்குது. So we think so he is making a nice income of 25,000 rupees. படிப்பு என்ன படிச்சிருக்கிறார்? பி ஃபார்ம். இதே எம்ப்ளாயி இவர் இந்த கடையை நடத்தாம வேற எங்கேயாவது ஒரு மெடிக்கல் ஷாப்ல வேலைக்கு போயிருந்திருந்தால் அவருக்கு என்ன கிடைச்சிருந்திருக்கும் அப்படின்னு சொன்னாக்க salary அவருக்கு ஒரு 30,000 ரூபாய் கிடைக்குதுன்னு வச்சுங்க. he gets around 30,000 rupees salary. Because of he owns and runs the medical shop, he loses this benefit. Of course அவர் கடையை வச்சு வித்துட்டு நடத்துனாருன்னா 50,000 ரூபாய் கிடைக்குது சார், ரெண்ட் கொடுத்தேன், கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்தேன், லேபருக்கு salary கொடுத்தேன், அதர் லேபரர்ஸுக்கு ப்ராஃபிட் லாஸ் எனக்கு 25,000 ரூபாய் மிச்சம் விழுந்திருக்கு, ஹாப்பின்றாரு. இதை நடத்தி 25,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு அவர் எங்கேயாவது வேலைக்கு போயிருந்தா எவ்வளவு கிடைச்சிருக்கும்? 30. ஆல்ரெடி வித்தவுட் எனி டென்ஷன் he may earn around 30,000 rupees. அப்ப இந்த பிசினஸ் ப்ராஃபிட்டபிளா அப்படின்னு சொன்னாக்க இந்த கான்செப்ட் ஆஃப் அக்கவுண்டிங் காஸ்ட், அக்கவுண்ட்ஸ்ல எழுதின காஸ்ட்ல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு of course there is a profit of 25,000. ஆனா உண்மையிலுமே எக்கனாமிக்கலா வயபிள் அப்படின்னு சொன்னாக்க definitely not so. If he could have worked somewhere he might have earned 30,000 rupees comfortably. Ultimate results இங்க ரிஸ்க் எடுத்ததுக்கு 25,000 இவருக்கு ஒன்றும் கிடைக்கல. அப்போ ஒரு கம்பெனி உண்மையிலுமே நல்ல ப்ராஃபிட் சம்பாதிக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாக்க ரியல் ஏர்னிங் பவர் எப்ப இருக்க முடியும் அப்படின்னு சொன்னாக்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்டையும் சேர்த்து சம்பாதிக்க முடிஞ்சா மட்டும்தான் நீங்க அந்த கம்பெனி ப்ராஃபிட்டபிளா இருக்குன்னு வச்சுக்கலாம். அதாவது இது 25 இருக்கக்கூடாது, 30 and above இருக்கணும். அதாவது the amount he loses because of not accepting the other alternative, அதான் ரியல் ஏர்னிங் பவர். ஸோ எக்கனாமிக் காஸ்ட் வரும்போது கையிலிருந்து போற பணமான எக்ஸ்பிளிசிட் காஸ்டும் பிளஸ் தான் எங்கேயாவது வேலை செஞ்சிருந்தால் இல்லை நம்ம டிவோட் பண்ணப்பட்ட என்டையர் ரிசோர்ஸை வேற எங்கேயாவது டிவோட் பண்ணியிருந்தால் என்ன ரெவன்யூ நம்ம ஜென்ரேட் பண்ணியிருந்திருக்க முடியுமோ இழந்துட்டோம் இல்லையா, அது that is called opportunity cost should be addable with the accounting cost, which is a real earning power. The real earning power is determined only when the returns is capable of earning not only accounting cost but also the opportunity cost. அப்பதான் அது ப்ராஃபிட்டபிளா இருக்குன்னு நீங்க முடிவு பண்ணலாம். So one of the fantastic understanding of the cost is to decide whether we can own the business or we can join in any organization as an employee போறதா அல்லது own பண்ணலாமா அப்படிங்கறத நீங்க டிசைட் பண்ணலாம். So first block we have seen accounting cost and economic cost. The second block I am going to discuss here is outlay cost and opportunity cost. The same. outlay cost na பேர்லே தெரியுது, பணம் வெளியே போகுது, outlay பணம் வெளியே போகுது. அதாவது இங்க நம்ம சொன்ன அக்கவுண்டிங் காஸ்ட் தான் more or less outlay cost, otherwise actual expenditure. opportunity cost already I have discussed. sacrificed alternative. நான் ஒரு வேலை செய்றேன் அப்படி சொன்னாக்க இன்னொரு வேலை செய்யறதுக்கு எனக்கு ஆப்ஷன் இருக்கு, பட் நான் அதை இழந்து நான் இதை செய்றேன் அப்படி சொன்னாக்க that amount I lost because of not doing the next one will be called opportunity cost. ரெண்டு ஐட்டம் கொடுக்குறாங்க, ஆப்பிள் இருக்கு, மேங்கோ இருக்கு, உங்கள்ட்ட 100 rupees இருக்கு. either you can purchase the apple or orange, which is want to be purchased அப்படின்னு சொன்னாக்க நீங்க ஆப்பிளோ ஆரஞ்சோ ரெண்டுல ஏதாவது ஒன்று எடுக்கிறீங்கன்னா இன்னொன்னு எடுத்திருந்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த யூட்டிலிட்டியை நீங்க சாக்ரிஃபைஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். படிச்சு முடிச்சோடனே ஒரு ரெண்டு கம்பெனில இன்டர்வியூ வருது, ஏ அண்ட் பி. ஏ கம்பெனியில் 20,000 ரூபாய் சேலரி, பி கம்பெனியில் 15,000 ரூபாய் சேலரி. அப்போ எதை நீங்க எடுப்பீங்க? ஏ கம்பெனியில் இருக்கக்கூடிய 20,000 ரூபாய் நீங்க எடுப்பீங்க. அப்போ வாட் இஸ் த லாஸ் யூ ஆர் ஃபேசிங்? தட் 15,000 லாஸ் தட் இஸ் நாட் டேக்கன் பை
பிகாஸ் ஆஃப் அக்செப்டிங் த ஃபர்ஸ்ட் ஒன். ஏ கம்பெனியில் ஜாயின் பண்ணதுனால பி கம்பெனிக்கு நீங்கள் ஜாயின் பண்ண முடியாமல் போனதுனால ஏற்பட்ட நஷ்டத்துக்கு பேர் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். சாக்ரிஃபைஸ்ட் ஆல்டர்னேட்டிவ், இதை எடுக்கிறதுக்காக ஏ எடுக்கிறதுக்காக இன்னொன்று நான் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிறேன். சாக்ரிஃபைஸ் பண்ணாமல் இருந்திருந்தால் என்ன கிடைச்சிருக்குமோ அது பேர் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். நீங்கள் ஒரு சேல் செய்கிறீங்கன்னா அதில் வரக்கூடிய பெனிஃபிட் சாக்ரிஃபைஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் கட்டிலும் ஜாஸ்தி தான் இருக்கணும் அப்படிங்கிறது இங்கே நம்ம படிக்க வேண்டிய முக்கியமான கான்செப்ட். தேர்ட், டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் காஸ்டஸ். டைரக்ட் காஸ்டஸ் அண்ட் இன்டைரக்ட் காஸ்டஸ். காஸ்ட்டை ரெண்டு விதமாக நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம் இங்கே. இன்னொரு ஆங்கிள். ஸோ தீஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்ஸ் த காஸ்டஸ். ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்கன்னா அந்த ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு இந்த செலவு தான் செஞ்சிருக்கிறோன்னு கிளியராக லிங்க் பண்ணிட்டீங்கன்னா அது பேர் டைரக்ட் காஸ்ட். அப்படி பண்ணலன்னா அது பேர் இன்டைரக்ட் காஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஐ மேனுஃபேக்சரிங் ஏ டேபிள், ஒரு டேபிள் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கிறோன்னா அதுக்கு ஃபர்னிச்சர் சே வுட்டு தேவை. we are pretty sure that without the wood table is not manufactured. இது மாதிரி நான் டேபிள் பண்ணேன், சேர் பண்ணேன், எல்லாத்தையும் நான் வுட் வச்சு பண்ணிட்டேன், ஃபர்னிச்சர் கடையை ஓப்பன் பண்ணியாச்சு. நான் இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் செலவு பண்ணுறேன், ப்ரொமோட்டிங் மை பிஸ்னஸ். இப்போ இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணதுனால தான் இந்த டேபிள் வித்துச்சா எனக்கு தெரியாது. ஐ மேட் ஹவ் சோ மீன்ஸ் அட்வர்டைஸ்டு அபவுட் மை ப்ராடக்ட். டேபிள், சேர், பீரோன்னு எல்லா இதுக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருப்பேன். இதெல்லாம் பார்த்துட்டு வந்தவன் இதில் சம்பந்தமே இல்லாத வேற ஒரு லாஃப்ட் மாதிரி ஒன்று ஐட்டம் வாங்கிட்டு போயிருப்பான். The advertisement what I spend is not specific for that loft. I could have spent the advertisement for common purpose, but that may be indirectly using for me for selling the table or loft here. அதனால வுட் இல்லாமல் டேபிள் கிடையாதுன்னா வுட்டுக்கு செய்கிற செலவு இதுக்கு தான் தெரியும், அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு செய்கிற செலவு இதுக்கான்னு சொல்ல முடியாது. அப்படி டைரக்டாக முடிச்சு போட முடிஞ்சால் அது பேர் டைரக்ட், அப்படி இல்லைன்னா அது பேர் இன்டைரக்ட். அந்த டைரக்டுக்கு வந்து என்ன பேர்னா இன்னொரு மீனிங்ல எப்படி சொல்லலாம்னா ட்ரேசபிள். அதாவது வுட்டுக்கு செய்கிற செலவு இந்த டேபிளுக்கு தான் உங்களால் லிங்க் பண்ண முடியுதுன்னு அது பேர் ட்ரேசபிள். அப்படி லிங்க் பண்ண முடியலன்னா அது பேர் நான் ட்ரேசபிள். ஸோ ட்ரேசபிள் அண்ட் நான் ட்ரேசபிள்னு ரெண்டு விதமாக இங்கே நம்ம ஹேண்டில் பண்ணலாம். ஸோ த தேர்ட் கிளாசிஃபிகேஷன் இஸ் ஆல்சோ ஓவர் நவ். Now fourth classification, cost of fixed cost, variable cost நம்ம classify பண்ணலாம். So we have two classifications here, fixed cost and variable cost. Fixed cost will be fixed at all levels. Okay, நம்ம இப்போ கிளாஸ் நடத்துகிறோம், இங்கே இந்த கிளாஸ் நடத்துறதுக்கு ரெண்ட் ஒரு 20,000 rupees கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. Even one student joins here, I have to pay 20. Even 100 students joins, I have to pay the same 20,000. There is no any variations the fixed cost. So one student or two student or the amount spent for the fixed cost means rental will be the same. This is called fixed cost. Fixed at all level. ஒரு quantity, ரெண்டு quantity, 100 quantity, the cost we spend remains fixed for all level. இது unavoidable. இன்னைக்கு business பண்ணலைங்க, zero business. I don't have the customers at all, but I'm running the business, still I have to pay the rent. Zero customers இருந்தாலும் நான் ரெண்ட் பே பண்ண. எப்போ பிஸ்னஸ் ஸ்டாப் பண்ணிட்டு வைண்ட் அப் பண்ணிட்டு போகிற வரைக்கும் நான் அதை செலவு பண்ணி ஆகணும். ஸோ அன்அவாய்டபிள் அன்டில் ஷட் டவுன். அதர்வைஸ் இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லலாம்னா இன்எஸ்கேப்பபிள் காஸ்ட்னு சொல்லலாம், இல்லைனா அன்கண்ட்ரோலபிள் காஸ்ட், என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாத காஸ்ட்னு சொல்லலாம். ஸோ நேச்சர் ஆஃப் ஃபிக்ஸ்டு காஸ்ட் எப்படி இருக்கும்? ஃபிக்ஸ்ட் அட் ஆல் லெவல்ஸ், அன்அவாய்டபிள் அன்டில் ஷட் டவுன். ஸோ இந்த ரெண்டும் ப்ரிடாமினன்ட். அதனால இதுக்கு என்ன பேர் யூஸ் பண்றோம்னா இன்எஸ்கேப்பபிள் காஸ்ட் ஆர் அன்கண்ட்ரோலபிள் காஸ்ட் நம்ம சொல்லலாம். The another cost is variable cost, the classification. Fixed cost and variable cost. Variable cost always varies proportionately. ஒரு ஸ்டூடெண்ட் வந்தானா நான் ஒரு புக் கொடுப்பேன், அது 200 rupees. 5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்தானா 5 200 rupees மதிப்புள்ள புக் 1000 rupees கொடுப்பேன். எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வருதோ அத்தனை நம்பர் ஆஃப் புக்ஸ் நான் கொடுக்கும்போது the cost will also varies as per the output. This is called variable cost. This is fourth classification. So 4 different classifications of costs we have seen. The fifth item here is incremental cost and sunk cost நம்ம சொல்லலாம். Incremental cost and sunk cost. Incremental cost ன்னு சொன்னால் ப்ரொடக்ஷனை நான் இன்க்ரீஸ் பண்ணாக்க அதிக செலவு பண்ண வேண்டியதாக இருக்கு. ப்ரொடக்ஷன் பண்ணலாமா வேண்டாமா? If I decide to do this, the extra cost I spend for doing that will be called incremental cost. Can I join CA, CMA or CS? One of the 3 courses, நான் இந்த 3 கோர்ஸில் ஏதாவது ஒன்று சேரலாமா அப்படின்னு நான் முடிவு பண்ணுறேன்னா, முடிவு பண்ணிட்டீங்க சிஏ ஜாயின் பண்ணுறதுனா சிஏக்காக நீங்கள் பண்ண வேண்டிய ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. The cost you spend for registration and studies for the CA will be called incremental cost. This is otherwise additional cost for your decision or business decision. ப்ரொடக்ஷன் பண்ணலாமா வேண்டாமா? நான் ப்ரொடக்ஷன் பண்ணலான்னு டிசைட் பண்ணாக்க இந்த காஸ்ட் அதிகமாகும், ப்ரொடக்ஷன் பண்ண வேண்டாம்னு சொன்னால் அந்த காஸ்ட் நம்ம குறையும். ஸோ இது டிபெண்டிங் அப்பான் த பிஸ்னஸ் டிசிஷன். நீங்கள் எடுக்கிற முடிவு
அதுக்கு தகுந்த மாதிரி இந்த காஸ்ட் இன்கர் ஆகும், ரெடியூஸ் ஆகும், இல்லாமலும் பண்ணலாம். ஆனால் சங்க் காஸ்ட், சங்க் கப்பல் கவுந்துருச்சு அப்படிங்கிறோம்லே அது மாதிரி தான். இது முடிஞ்சு போன செலவு, காஸ்ட் ஆல்ரெடி இன்கர்ட், அந்த காலத்தில் செலவு பண்ணியாச்சு. நீங்கள் இனிமேல் முடிவு எடுக்கிறீங்க, இனிமேல் நீங்கள் சிஏ ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, கோர்ஸ் டஃப்பாக இருக்குன்னு டிஸ்கண்டினியூ பண்ண போகிறீங்க. டிஸ்கண்டினியூ பண்ணுறதுனால நீங்கள் எந்த காஸ்ட்டை சேவ் பண்ண முடியும்? இதுக்கப்புறம் ப்ரிப்பரேஷன் எக்ஸாம் ஃபீஸுக்கு சேவ் பண்ணலாமா ஒழிய ரெஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி யூ ஹவ் டன், நோ தட் காஸ்ட் cannot be recovered. The cost already incurred is called sunk cost here. I hope so could not understand what is called sunk cost. Already incurred cost ன்னு சொல்லலாம். இங்கே வந்து சிஏ ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி முடிவு எடுக்கிற காஸ்ட் இன்க்ரிமெண்டல் காஸ்ட். டிசிஷன் வந்து எஸ்ன்னு சொன்னால் செலவு பண்ணுவீங்க, நோன்னு சொன்னால் செலவு பண்ண மாட்டீங்க. ஜாயின் பண்ண பிறகு எக்ஸாம் போலாமா வேண்டாமான்னு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா எக்ஸாம் டிஸ்கண்டினியூ பண்ணலான்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே செஞ்ச செலவு உங்களால் ரெக்கவர் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் இது வந்து நான் ரெக்கவரபிள் அண்ட் இட் இஸ் இன்கர்ட் ஆல்ரெடி யூ பிஃபோர் யூ மேக் த டிசிஷன். நீங்கள் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி செலவு பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஆல்ரெடி இன்கர்ட். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாக்க ஒரு ஆர்கனைசேஷனில் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட் காஸ்ட், அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸெட்ரா. ஒரு பிஸ்னஸ் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ப்ராடக்ட் அவங்களோட ப்ராடக்ட்டோ இல்லை பிஸ்னஸ் லான்ச் பண்ணும்போது ஹியூஜ் அட்வர்டைஸ்மெண்ட் செலவு பண்ணுவாங்க. தட் ஹியூஜ் அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்பெண்டிங் தே ஹவ் கேரிட் ஓவர், not for the ready sale, it will be for registering their brand name in the customer's mind. இந்த கஸ்டமர்ஸ் மைண்டில் இந்த பிராண்ட் நேமை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக செய்கிற செலவு இதோட இம்பாக்ட் ஒரு 4 or 5 years இருக்கும். The cost what you have spent in the 2 or 3 years later also will fetch me some revenue. If I don't want to close, run the business, if I want to shut down the business, amount you spend for the advertisement is no way recoverable at all. So உங்களால் ஒரு பைசா கூட ரெக்கவர் பண்ண முடியாது. R&D, ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட், அட்வர்டைஸ்மெண்ட். அதெல்லாம் சார் ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்னா R&D பண்ணி ஒரு டிஃப்ரெண்டான எக்யூப்மெண்ட் பண்ணியிருக்கிற அந்த டெக்னிக்கல் நோஹோ எனக்கு மட்டும்தான் இருக்குது, அதுக்கு ஈக்குவலண்ட் ஒரு டெக்னிக்கல் நோஹோ இன்னொருத்தர் ரெடி பண்ணலை அப்படின்னா, இன்னொருத்தன் பண்ணலை அப்படின்னா அவன்ட்டு அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு காம்படிஷன் பண்ணுறதுக்கு ஒரு வின்னிங் எட்ஜ் அவர்கிட்ட கிடையாது. டேக் தி ஐஃபோன் லைக். ஸோ ஸ்மார்ட் ஃபோன் வரும்போது ஐஃபோன் வந்து ரொம்ப பாப்புலராக வந்தது. ஸோ பாப்புலராக இருக்கிறது காரணம் அவங்களுடைய டெக்னாலஜி இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். தே ஹேவ் த ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட் ஸ்டேட்டஸ். ஸோ தே வில் வின் அதர்ஸ். இந்த சங்க் காஸ்ட்னால என்ன அட்வான்டேஜ்னா எ பேரியர் ஃபார் நியூ என்ட்ரன்ஸ். புதுசாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களால உள்ளார வர முடியாது. எக்கச்சக்கமாக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு பெரிய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. த அட்வர்டைஸ்மெண்ட் R&D எக்ஸ்பென்சஸ், ஹியூஜ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எக்ஸ்பென்சஸ் இன் த பிகினிங், R&D, அண்ட் தே ஹவ் இன்வென்டட் டிஃப்ரெண்ட் டெக்னாலஜி. இதெல்லாம் எக்கச்சக்கமாக செலவு பண்ணிட்டு இப்போ பிஸ்னஸ் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ பிஸ்னஸ் நடக்கும்போது தே ஆர் மேக்கிங் த ப்ராஃபிட். ஒரு காம்படிட்டர் என்ட்ரு ஆகணும் அப்படின்னு சொன்னாக்க their investment is such a huge money to compensate the initial investment that done by the earlier business who is existing in the market. ஏற்கனவே பிஸ்னஸ் இருக்கிறாங்களே அவங்களுடைய ப்ராஃபிட், அவங்களுடைய ஏற்கனவே செஞ்ச செலவை நம்ம செய்ய வேண்டியதாக இருக்குது, which is really tough. ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா ரெடியாக ஸ்டார்ட் பண்ணணும்னா என்ன சொல்கிறாங்க, ஒரு ரீட்டைல் ஷோரூம் வைக்கிறேன் அப்படின்றாங்க, அப்புறமேட்டு ஒரு பெட்டி ஷாப் மாதிரி வச்சுக்கிறேன்றாங்க, இல்லை ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் ஃபேம் வச்சு பண்ணுறேன் அப்படின்றாங்க. டெலிகாம் பிஸ்னஸ் இமீடியட் ரீப்ளேஸ் பண்ணுறதுங்கிறது எவ்வளோ பெரிய டஃப்னு பாருங்கள். ஏன்னா இட் ரெக்வயர்ஸ் ஸோ மச் ஆஃப் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் அந்த டெக்னாலஜி, அதுக்குரிய ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுற காஸ்ட்டெல்லாம் என்னாச்சு. ஆல் திஸ் காஸ்ட் ஆல்ரெடி இன்கர்டு. இனிமேல் இன்கர் பண்ணவங்களாம் ரெக்கவர் பண்ண முடியாது. அதுதான் அவனுக்கு சங்க் காஸ்ட். அதுதான் இன்னொரு காரணம், இன்னொரு புது ஆள் உள்ளார என்டர் ஆக முடியாமல் போகிறதுக்காக. ஸோ that will be the barrier for the new entrance. So these are the two costs we have, incremental and sunk cost. And sixth aspect here is historical cost and replacement cost. Historical cost is nothing but sunk cost மாதிரி தான், but incurred in the past for assets purchase. ப்ரீவியஸ் இயரில் வாங்கியிருப்பாங்க, ஒரு 5-10 years முன்னாடி வாங்கியிருப்பாங்க. அந்த அசெட் வாங்குறதுக்காக செய்யப்பட்ட செலவு, அந்த செலவு at any cost will not be recoverable. அந்த அசெட் நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லை சேல் பண்ணிங்கன்னா கம்மியாக தான் ரெக்கவர் ஆகும். அந்த மாதிரி இருக்கிறது தான் ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் ஸ்பெண்ட் earlier period. ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் அப்படின்னு சொன்னாக்க இந்த அசெட்டுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண காஸ்ட்டு அசெட் ஓன் அவுட் ஆன பிறகு திரும்ப நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ 5 yearsக்கு அப்புறம் நீங்கள் அந்த அசெட்ஸை நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணும்போது மார்க்கெட்டில் அந்த அசெட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருந்திருக்கலாம். The price may be increasing in the market for the assets supposed to be replaced. அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் புது அசெட்ஸ் வாங்குறீங்க இல்லையா, அதாவது ரீப்ளேசிங் த எக்ஸிஸ்டிங் அசெட் காஸ்ட் இருக்கு இல்லையா, அதுவும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்ஃப்ளேஷன்னால நீங்கள் என்ன அசெட்ஸ் யூஸ் பண்ணி இப்போ கார் வாங்குறாங்க, ஒரு டிரைவர் வந்து கார் வாங்கி போட்டு கார் ரெண்டல் சர்வீஸ் பண்ணிட்டு கொடுக்குறார். கார் வாங்கி ரெண்டல் சர்வீஸ் கொடுக்கும்போது அவர் எப்படி காஸ்ட் டிட்டர்மைன் பண்ணுறாருன்னா காரோட வேல்யூ என்ன,
அதை எத்தனை கிலோமீட்டர்ஸ் ஓடுமோ அதுக்கு தகுந்த மாதிரி காஸ்ட்டை டிட்டர்மைன் பண்ணிக்கிறார். 5 lakhs காரு will run for 2 lakhs கிலோமீட்டர்னா 5 lakhs divided by 2 lakhs போட்டிங்கன்னா 2 rupees 50 paisa for cars repair. பெட்ரோல் ஃபியூலோடைய பர் கிலோமீட்டர் காஸ்ட் கண்டுபிடிக்கிறார். டிரைவருடைய பேட்டா இதெல்லாம் கால்குலேட் பண்ணிக்கிறார். அது அந்த மாதிரி பர் கிலோமீட்டர் ஃபார் ரன்னிங் 10 rupees ஃபிக்ஸ் பண்ணுறார். இந்த கார் ஓட்டும் போது கரெக்டாக 3 வருஷத்துக்கு அப்புறம் 2 லட்சம் கிலோமீட்டர் ஓடிடுச்சு, கார் வேஸ்ட் ஆயிடுச்சு. தென் ஹி வாண்ட்ஸ் டு சர்வ் த சேம் பிஸ்னஸ். அதே பிஸ்னஸ் திரும்ப செய்யணும்னு நினைக்கிறார். போய் காரில் போய் கேட்குறார் மார்க்கெட்டில். காரோட ரேட் இன்ஃப்ளேட் ஆயிடுச்சு. 5 lakhs வாங்கின கார் 10 lakhs. இன்னைக்கு 5 lakhs வாங்கின காரை 10 lakhs கொடுத்து வாங்கினீங்கன்னா என்ன ஆயிடுச்சு? அதே 10 lakhs for the 2 lakhs கிலோமீட்டருக்கு தான் அது ஓடும் அப்படின்னு சொன்னாக்க பர் கிலோமீட்டருக்கு the running cost will be 5 rupees rather than 2 rupees 50 paise. So the replacement cost depending upon the market's inflation will be either increasing or 5 years பிறகு கார் வாங்கும்போது கார் கம்பெனியில் இருக்கக்கூடிய மேனுஃபேக்சரருக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்டிஃப் காம்படிஷன் because of the invention, the car cost they could have reduced 4 lakhs குறைச்சிருக்கலாம் because of invention. The carrying cost means invention of the modern technology. What about the impact of the assets what we have possessed in the later period in the market? Price increases or decreases? Price increase achuna the cost you incur for replacing the cost will be replacing the asset will be increasing, or if it is decreasing then it will be also decreasing. This is called replacement cost. Cost incurred for replacing the asset. The seventh aspect is private cost and social cost. Private cost na industry oda cost and the firm evlo selavu pandrana adu per private cost. ஒரு சுகர் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி வச்சிருக்கிறாங்கன்னா அந்த பிளான்ட் இன்ஸ்டால் பண்ணுறாங்க, சுகர் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, அதை ரிஃபைன் பண்ணுறாங்க. இதுக்கெல்லாம் ஆகிற செலவு பேர் ப்ரைவேட் காஸ்ட்னு நம்ம சொல்லலாம் பை ஃபர்ம். அது எக்ஸ்பிளிசிட்டாகவும் இருக்கலாம், இம்ப்ளிசிட்டாகவும் இருக்கலாம். திஸ் மே பி ஐதர் எக்ஸ்பிளிசிட் ஆர் இம்ப்ளிசிட். எக்ஸ்பிளிசிட் காஸ்ட்டுங்கிறது கையிலேருந்து பணம் போயிருக்கணும் ஏற்கனவே சொன்ன மாதிரி. இம்ப்ளிசிட் காஸ்ட்டுங்கிறது ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் இருக்கணும். இது ரெண்டும் சேர்த்து தான் ப்ரைவேட் காஸ்ட்னு சொல்லுவோம். சோஷியல் காஸ்ட்டுங்கிறது என்னென்னா cost by the society for the business activity. Cost by the society. Society என்ன காஸ்ட் வருது? சுகர் இண்டஸ்ட்ரிக்கு பதிலாக நான் இப்போ கெமிக்கல் இண்டஸ்ட்ரி வச்சுக்கிறேன். கெமிக்கல் இண்டஸ்ட்ரி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஆகிற செலவு வந்து இம்ப்ளிசிட்டாகவும் இருக்கலாம், எக்ஸ்பிளிசிட்டாகவும் இருக்கலாம். அது வந்து ப்ரைவேட் காஸ்ட்டு. இந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரி அவங்க ரன் பண்ணும்போது பொல்யூஷன் கிரியேட் ஆகுது இல்லையா? அது இல்லாமல் இட் ஸ்பாயில்ஸ் த என்வாயரன்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் நாட் ஒன்லி கிரியேஷன் ஆஃப் த பொல்யூஷன். அந்த கெமிக்கலை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அந்த டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே தேவைப்படுது. அந்த டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் வந்து கவர்மெண்ட் கொடுக்கிறது, மீன்ஸ் சொசைட்டி கொடுக்கிறது, சொசைட்டியோடைய டேக்ஸ்லேருந்து பில் பண்ணி கொடுக்கப்பட்டது. ஸோ தட் லீட்ஸ் டு இன்க்ரீஸ் ஆஃப் தி காஸ்ட் ஃபார் த சொசைட்டி. காஸ்ட் பை த சொசைட்டி ஃபார் த பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி என்னவா இருக்கலாம்னா த ப்ரைஸ் நாட் பெய்டு பை த ஃபர்ம்ஸ். என்னவா இருக்கு? ப்ரைஸ் நாட் பெய்டு பை த ஃபர்ம். எதுக்கு? அட்மாஸ்பியர், ரிவர்ஸ், ரோட்வேஸ் அண்ட் காஸ்ட் ஆஃப் ஏர், வாட்டர், environment pollution. இதெல்லாம் இவங்க பண்றாங்க. for that they are not going to pay any money. Okay, so price not paid for. Private cost is nothing but the cost paid by the firm. Social cost is nothing but the cost or damage incurred for the society, where the cost for that is not incurred by the firms, will be borne by the society. அதுக்குள்ள எக்ஸாம்பிள் தான் atmosphere cost and rivers and roadways குறியது. cost of the air, water and environment pollutions எல்லாம் இதில் வருது. ஸோ யூஸ்வலாக சோஷியல் காஸ்ட்டுங்கிறது ப்ரைவேட் காஸ்ட்டும் சேரும், எக்ஸ்டர்னல் காஸ்ட்டும் சேரும். எக்ஸ்டர்னல் காஸ்ட்டுங்கிறது இந்த அட்மாஸ்பியர் காஸ்ட், ரிவர்ஸ், வே த ப்ரைஸ் நாட் பெய்ட். ஸோ ப்ரைவேட் காஸ்ட் இஸ் செப்பரேட் அண்ட் எக்ஸ்டர்னல் காஸ்ட் இஸ் செப்பரேட். தீஸ் டூ காஸ்ட் புட் டுகெதர் வில் பி கால்ட் அஸ் சோஷியல் காஸ்ட். சோஷியல் காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ்னு ஒரு சாப்டர் இருக்கு. நீங்கள் செலவு பண்ணுறீங்க, சொசைட்டிக்கு என்ன பெனிஃபிட் இருக்குன்னு பார்க்குறாங்க. உங்களுடைய செலவு வந்து 10 லட்சம் ரூபா, ரெவன்யூ வந்து 8 லட்சம் ரூபா, 2 லட்சம் ரூபாய் லாஸ். கேன் யூ டூ இட் ஆர் நாட் அப்படின்னு சொன்னால் இதை செய்கிறதுனால சொசைட்டியில் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகுது. அதனால எம்ப்ளாயிஸ் ஒரு 4 lakhs rupees மதிப்பில் ப்ராஃபிட் என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்க த காஸ்ட் ஃபார் யூ 10 lakhs மைனஸ் த பெனிஃபிட் டெரைவ்டு பிகாஸ் ஆஃப் த என்வாயர்மெண்ட் 4 lakhs. அப்போ 10 minus 4 6 lakhs தான் உங்களுடைய சோஷியல் காஸ்ட். ரெவன்யூ வந்து 8 lakhs உங்களுக்கு அஃப்கோர்ஸ் தேர் இஸ் அ ப்ராஃபிட் ஆஃப் 2 lakhs. இதே கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறீங்க, ஆனால் உங்களுடைய காஸ்ட் வந்து 6 லட்சம் தான். யூ ஆர் என்ஜாயிங் 4 lakhs. பட் அதை பண்ணதுனால you are damaging the society. பொல்யூஷன் எக்கச்சக்கமாக வந்திருக்கு. அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் ஸ்பெண்ட்ஸ் அரௌண்ட் 6 lakhs. அப்போ உங்களுடைய காஸ்ட் 6 lakhs, கவர்மெண்ட் பண்ண காஸ்ட் ஒரு 6 lakhs, ரெண்டு சேர்த்து 12 lakhs, பட் பெனிஃபிட் இஸ் ஒன்லி 10 lakhs. those kinds of industries to be closed or shut down or அதிக டேக்ஸ் லெவி பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ தீஸ் ஆர் த காஸ்ட்ஸ் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். இந்த காஸ்ட் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா சப்சிக்வெண்ட்டாக வெதர் இஸ் இட் அஃபோர்டபுள் டு ரன் த பிஸ்னஸ் ஆர் நாட்ங்கிறது நமக்கு தெரியும். ஓகே.